என்ன எடுக்க போறேன்னா, இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல பழமொழி, அதை வந்து டிஃபைன் பண்ண போறேன். என்னன்னா, அகல் வெட்டம் பகல் மழை அப்படின்னா என்னன்னா, சூரியன் சுற்றி வளையம் தோன்றினால் அதே நாளில் மழை பொழியும் என்பதை குறிக்கும். இதுதான் அதோட மீனிங். அப்புறமா செகண்ட் வந்து, கிழக்கு அதிகாலை மேற்கு வில் போட்டால் வராத மழையும் வரும். காலை நேரத்தில் கிழக்கில் மாலையில் மேற்கில் வானில் தோன்றினால் மழை நிச்சயம் பெய்யும் என்பதை குறிக்கிறது. தேர்ட் வந்து, கடுங்காற்றும் மழை கூட்டும், எடுங்கோபம் பகை கூட்டும். அதோட மீனிங் வந்துட்டு, பலத்த காற்றுடன் வரும் மழை மிகவும் கடுமையானது, அதுபோல வெளிப்படையாக காட்டப்படும் பகையும் ஆபத்தானது என்று உவமை. ஃபோர்த் வந்து, அத்தி மழை பிடித்தால் அடைமழை. அதுக்கு வந்து, அத்தி மரத்தில் அதிகமாக பழம் பிடித்தால் தொடர்ந்து கனமழை பொழியும் என்பதை குறிக்கும். அவ்வளவுதான். Morning to all. Myself Arya. I am going to present a seminar on the topic கல்வி மற்றும் வளர்ப்பு நெறிகள் பற்றிய பழமொழிகள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி எல்லாம் கல்வினா படிப்பு, எக்ஸாம், மார்க்லாம் முக்கியமா இருக்கு. ஆனா இப்பெல்லாம் கல்வி ரொம்ப பெருசா முக்கியமா மாறிடுச்சு. இளமையிலேயே குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் கல்வியில சேர்க்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப கல்வி மனிதனோட அறிவு மட்டும் இல்ல, நல்ல குணம், ஒழுக்கம், பொறுப்பு எல்லாம் வளர்க்குது. கல்வி நல்ல ஒரு வேலை கிடைக்க மட்டும் இல்ல, சமுதாயம் நல்ல இடம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுது. கல்வி இல்லாம இந்த சமுதாயம் முன்னேற முடியாது. 5ல் விளையாதது 50ல் விளையுமா? அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உறவுகள் என்றும் பழமொழியில் காண வேண்டும் என்று சொல்றாங்க. நான் வந்து எடுக்க போகிற டாபிக் என்னன்னா, உதவி, ஆடம்பரம் மற்றும் பழமொழி. பிறருடைய பிரச்சனையை வந்து நம்மளுடைய பிரச்சனை எந்த இது சொல்லாமல் அதையும் நம்ம எடுத்து இது பண்ணுறது தான் அது உதவி, ஆடம்பரம் சொல்லுவாங்க எல்லாரும். மனிதன் வாழ்க்கையின் உதவி அவசியம். மனிதன் தனியாக வாழ முடியாது. ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் சமுதாயம் முன்னேறும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தானே அடுத்த சமுதாயமும் உருவாகுன்னு சொல்கிறாங்க. சிறிய உதவி கூட, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவி கூட அனுப்புனா அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கூட தரலாம். பணம் இல்லாமலும் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை உதவி மட்டுமே. அவ்வளோதான். எவ்ரிஒன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நாட்டில் விளையாட்டுக்கள், தமிழரின் நாட்டு விளையாட்டுக்கள். இப்போ அந்த காலத்துல என்னென்ன விளையாட்டுக்கள் இருந்திருக்குன்னா, நம்ம வந்து கம்பு சுற்றுவோம், அப்புறம் வந்துட்டு உரி அடிப்போம். இதெல்லாம் வந்து பழமையான விளையாட்டுக்கள் அப்படின்னு வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னா, பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக பழமையான விளையாட்டுக்களை தான் விளையாடுவோம். அதை பற்றியெல்லாம் கூறியிருக்காங்க. அப்புறம் வந்து தமிழர்கள் வந்து விளையாடும் இடத்த வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு கடவுளோட இதுவாக நினச்சி அவங்க வந்து அந்த இடத்த வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு அவங்க ஆப்போசிட் அவங்களோட எதிரில் விளையாடக்கூடிய மனிதர்களையும் அவங்க ரிலேஷனாக யாராக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க ஒரு எதிரி அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து ஆப்போசிட் பர்சனை நினச்சி விளையாடுவாங்க. குட் மார்னிங் எவ்ரிஒன். நான் வந்து இப்போ என்ன டாபிக் எடுக்க போகிறேன் அப்படின்னா, சிலம்பம் அப்படிங்கிற டாபிக் எடுக்க போகிறேன். இது வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே சிலம்பம் அப்படின்னா என்னன்னு தெரியும். சில பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சிலம்பம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கில் வந்து சுற்றுவாங்கள்ல, இந்த மோஸ்ட்டாக வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வில்லேஜ் சைடில் வந்து மோஸ்ட்டாக இது வந்து விளையாடுவாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாமே இது வந்து நம்ம தமிழரோட ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து சிலம்பம் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். சிலம்ப விளையாட்டை வந்து அந்த சிலம்பம் டாபிக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 32. அதில் நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
என்னன்னா சிலம்பம் விளையாட்டு வந்து அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் வந்து கம்பு விளையாட்டு, நெற்றி பொட்டு, நெற்றி போட்டு கம்பு விளையாட்டு, அப்புறம் உயில் சிலம்பு அப்படின்னு பலவிதமான பேர்லையும் சிலம்பத்தை வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதை வந்து மராட்டி நாட்டில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் வந்து டால் டாலக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வங்காள நாட்டில் வந்து லடிகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் மைசூர் பிரதேசத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தண்டாவரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு நாட்டில் வந்து சிலம்பத்துக்கு வந்து வேறு வேறு பேர் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சிலம்பம் தான் வந்து நம்ம தமிழரோட வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலம்பத்தோட பொருளெல்லாம் என்ன அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் 33 பேஜில் சிலம்பு என்ற சொல்லிற்கு காலனி வகை, ஒலித்தல், மலை என்ற 3 பொருள்கள் இருக்க காணலாம். ஏன் வந்து மலை அப்படின்னு சொல்லிட்டு சிலம்புக்கு சொல்கிறாங்க அப்படின்னா மலை நாட்டில் தான் இது வந்து மோஸ்ட்டாக வந்து விளையாடுறாங்க. அப்படின்னா வில்லேஜ் சைடில் வந்து மோஸ்ட்டாக இது வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறனால இதை சிலம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சலச என ஒலி எழுப்பும் காலணிகளாகிய சிலம்புகளை அணிந்து தமிழகத்தில் கோல் விளையாட்டு பயின்றதாக சிலம்ப வல்லுநர்கள் கருதுகின்றனர். அப்படின்னா காலில் வந்து ஒரு சில அப்படின்னா சல அப்படின்னு சொல்லிட்டு ஒலி எழுப்புற ஒரு காலணியை வந்து போட்டுட்டு அவங்க விளையாடுறதுனால சிலம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிலம்ப விளையாட்டு ஆனால் இப்போ வந்து சிலம்பம் வந்து இந்த மாதிரி முறையில் வந்து விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து மோஸ்ட்டாக வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சிலம்பம் வந்து அப்போது வில்லேஜில் வந்து நிறைய பேர் சிலம்பம் ஆடி அப்புறம் பானையெல்லாம் உடைச்சி பொங்கல் டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு